ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அதுவுமே எக்ஸாம் இல்ல. சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல வேலை வாய்ப்போட தான் வந்திருக்கேன். கை நிறைய சம்பளம். இந்த வேலை வாய்ப்பு வழங்குறது யாரு அப்டின்னா, தமிழக அரசு சிவகங்கை .nic.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரில தான் இந்த ஒரு வேலை வாய்ப்பு பப்ளிஷ் ஆயிருக்கு. சரிங்களா? தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசி நாள் அப்ளை பண்றதுக்கு 30/1/2026 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னா, ஜீப் டிரைவர் வேகன்சி இன் காளையார்கோவில் பஞ்சாயத்து யூனிட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஜீப் டிரைவருக்கான ஒரு வேலை வாய்ப்பு. டிரைவர் வேலை காளையார்கோவில்ல பஞ்சாயத்து யூனியன்ல எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த காளையார்கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்துல இருக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைச்சீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்ல நல்லா இருப்பாங்க இல்லையா? அதுக்கு நம்ம வந்து உதவியா இருப்போமே. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆ இது என்ன அப்டின்னா, நோட்டிஃபிகேஷன் அவங்க இங்க குடுத்துருக்காங்க. வியூ அப்டின்ற மாதிரியும் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டிஃபிகேஷன பாத்துருவோம். அதுக்கப்புறம் இது எப்படி ஃபில் பண்றது அப்டின்றது பாத்துக்குவோம். ஊதிய நிலை என்ன அப்டின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஈப்பு ஓட்டுநர் அப்டின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு தான் குடுத்துருக்காங்க. நிலை 8 அப்டின்ற ஒரு இதுல வருமானம் சம்பளம் எவ்வளோ அப்டின்னா, ரூ. 19,500 இருந்து ரூ. 71,900 வரைக்கும் குடுப்போம் அப்டின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது குறைந்தபட்சம் 18ஆக இருக்கணும். அதிகபட்சம் 42ஆக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. 42 வயசுக்கு மேல கடந்தவங்களுக்கு வேலை இல்லப்பா அப்படின்றது தெளிவாவே குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா மக்களே? மொத்த பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரே ஒரு பணியிடம் தான் காலியா இருக்கு. இன சுழற்சி விவரம் படி பி அ பிசிஏ அப்படின்ற பட்டியல் சாதியினருக்கு தான் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகள் என்ன அப்படின்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மோட்டார் வாகன சட்டம் இருக்கு இல்லையா? 1988 கீழ. இதுல தமிழக அரசின் தகுதியுந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? முன் அனுபவம் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. விண்ணப்ப படிவம் அப்படின்னா, விண்ணப்ப படிவம் வந்து எங்க பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்னா, https://சிவகங்கை.nic.in என்ற இணையதள முகவரியில பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் எவ்வளோடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரூ. 50 விண்ணப்ப கட்டணம்ங்க. கமிஷனர், பஞ்சாயத்து யூனியர், காளையார்கோவில் என்ற பெயர்ல ரூ. 50க்கான வங்கி வரைவோலை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக விண்ணப்பங்கள் பெறப்படும் காலம் என்ன அப்படின்னா, 21/1/2026 முதல் 30/1/2026 வரை அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் சாயங்காலம் 5:45 மணி வரை நேரிலோ இல்ல ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? கடைசி நாள் வந்து 30/1/2026 மாலை 5 மணிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னா, ஆணையர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், காளையார்கோவில், சிவகங்கை மாவட்டம் 6305551 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதிகள், நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. அதுல வந்து எங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்றது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். https://சிவகங்கை.nic.in என்ற இணையதள முகவரியில தான் நீங்க போய் அது பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சரிங்களா மக்களே? அடுத்தது இந்த இன சுழற்சி முறையில வயது, முன் அனுபவம், மற்ற கல்வி தகுதி உள்ள நபர்களின் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் மற்றும் கால கடந்த பெறப்படும் விண்ணப்பங்கள் முன் அறிவிப்பு எதுவுமின்றி நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அஞ்சல் உறையில வந்து நீங்க போஸ்டல் கவர் 10x4 இன்ச்சஸ் போஸ்டல் கவர்ல இணைத்து அனுப்பப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. மேலே குறிப்பிடப்பட்ட இன சுழற்சி மற்றும் இட ஒதுக்கீட்டுல தான் நியமனம் மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா மக்களே? சரி இது மட்டும் தானா அப்படின்னா, அந்த விண்ணப்ப படிவத்துல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பதாரரின் பெயர், பாலினம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களோட பேர் கரெக்ட்டா கொடுங்க. அப்புறம் புகைப்படம் இருக்கு இல்லையா? அதையுமே எடுத்து இங்க ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் தந்தை பேர் இல்லன்னா கணவர் பேரு. அப்புறம் பிறந்த தேதி என்ன அப்படின்றது, நாள், மாதம், வருடம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா எழுதிக்கோங்க. வயது என்ன? கல்வி தகுதி என்ன அப்படின்றதையும் குடுத்துருங்க. அப்புறம் தகுதிகள் ஓட்டுநர் உரிமம் வித் பேட்ஜ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்களே, அதையும் குடுத்துருங்க. நிலையான முகவரி என்ன அப்படின்றத குடுத்துருங்க. குடும்ப அட்டை, ஆதார அட்டை நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் தொலைபேசி எண் என்ன? கைபேசி எண் என்ன? மின்னஞ்சல் முகவரி என்னவோ அதையும் குடுத்துருங்க. மதம் அது என்னவோ அத குடுத்துருங்க. இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர், இதர மதத்தினர் அப்படின்னு குடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் இனம் அதையும் அட்டாச் பண்ணணும். சாதி சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயின்றவரா அப்படின்னு கேக்குறாங்க. ஆம், இல்லை அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. ஆம் எனில் சான்று வேண்டும் அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காங்க. சான்றிதழ்ல வந்து நீங்க அட்டாச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நகல் ஒரிஜினல் எந்த காலத்துல அட்டாச் பண்ணிடாதீங்க. நகல் தான். வேலைவாய்ப்பு அட்டை எண்ணை நீங்க குடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உறுதிமொழியை படிச்சுட்டு கீழ உங்களோட கையெழுத்து போட்டுட்டு நாள் தேதியை போட்டுட்டு அவங்களுக்கு நீங்க அனுப்புங்க. சரிங்களா மக்களே? ஆல் தி பெஸ்ட்.